தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க இது? தொடக்கத்துல இபிஎஸ் உடைய இந்த தொகுதி பங்கீட்டு விஷயம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. அதிருப்தினா அவங்க கட்சி சார்பா யாராவது வந்து அதிருப்தின்னு சொல்லி இருக்கணும். இது வரைக்கும் அது சொன்ன மாதிரி தெரியல. பாஜகவினுடைய தலைவர்களோ இல்ல தமாக வாசனுடைய தரப்பிலோ, அன்புமணியுடைய தரப்பிலோ, சிடிவியுடைய தரப்பிலோ வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நாங்க கேட்ட தொகுதிகள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை யாராவது சொல்லி இருக்கணும். எதிர் அணி இவ்வளவு காட்டமாக முதல்ல இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாரு பிஜேபிக்கு, பிஜேபியுடைய அடிமை அதான் சொன்னாங்க. அது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 4 வருஷமா ஓடிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பிஜேபியை ஏமாத்திட்டாரு, கட் டவுன் டு சைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட் தான் எனக்கு சூப்பரா தோணுது. எடப்பாடி இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் அவர் இந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்க மாட்டார். இது அவருக்கும் தெரியும், அதிமுக இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களுக்கும் தெரியும். இது என்ன 40 எம்எல்ஏ வாங்கிட்டு அவர் கட்சியை விட்டு தக்க வச்சு, அதுவும் வந்து இப்ப அங்கதானே டாக்டர் சுமந்த், அங்கதானே நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தால் 2026 தேர்தலில் தோல்வி உற்றால் இபிஎஸ் தலைமைக்கு வரமாட்டார் அப்படின்னா அங்க யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தோல்வி முகத்துக்கு கொண்டு போறாருன்றாங்களே. டிடிவி தினகரன் அங்க வருவார்னா அவருக்கு இக்கட்டான சூழல்ல தொகுதி ஒதுக்கப்படுது. வேற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கடினமான தொகுதிகள் ஒதுக்கப்படுது இல்லையா? ஏங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எல்லா இப்போ பிஜேபி ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாம் மோசமான தொகுதிகள் அப்படின்னு எந்த 3 தொகுதி வந்து சிட்டிங் எம்எல்ஏ, ரைட்டா? அப்ப சிட்டிங் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டாங்க. 2 தொகுதி இவங்களா கேட்டுக்கிட்டு சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவங்க தொகுதி மாறணும்னு விருப்பம் தெரிவிச்சு மாறுற இடம், ரைட்டா? சோ அதுல 5 போயிடுச்சு. மீதி 22 எடுங்க. நிறைய இடங்கள்ல பத்மநாபபுரத்துல பிஜேபி முதல்ல தமிழ்நாட்டுல ஜெயிச்ச இடமே பத்மநாபபுரம். தளியில முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க, 2001 என்னமோ ஆண்டுல தளியில ஜெயிச்சிருக்காங்க. பல இடங்களில் ராசிபுரத்துல இல்ல அங்கதான் நீங்க சொல்றது என்ன, 2 தொகுதி எடுத்துக்கலாமே. நீங்க தளியில நாகை மாலி தான் இருக்கிறாரு, இப்போ அவர் டஃப் கொடுக்க மாட்டாரா? அதே மாதிரி பத்மநாபபுரம்ன்றது இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜோட இடம், அங்க எப்படி சார் டஃப் கொடுப்பாங்க? ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்குங்க. பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்துல எதுக்கு கிட்டத்தட்ட 6ல 5 தாமரை சின்னம் இருக்குது. 1 ஜி.கே. வாசன் கிள்ளியூர், இல்லாட்டி குளச்சல்லா இருக்கட்டும், விலவங்கோடா இருக்கட்டும், பத்மநாபபுரமா இருக்கட்டும், நாகர்கோயிலா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிஜேபி நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பேஸ கிரியேட் பண்ண, ஒரு போலரைசேஷன் மூலமாக வளர வேண்டும். பிளஸ் ஏற்கனவே அவங்களுக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு. அதிமுக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப வீக், அது எல்லோருக்கும் தெரிந்தது. தளவாய் சுந்தரம் ஒருத்தர் தான் அங்க ஓரளவுக்கு அதிமுகவினுடைய கொடிய பறக்க விட்டுட்டு இருக்காரு. சோ அங்க வீக் ஆக டிஸ்ட்ரிக்ட்ல 5 சீட்டு பிஜேபி கொடுக்கறது தப்பா? நீங்க எனக்கு என்ன புரியலன்னா, அப்ஜெக்டிவா இதை அசஸ் பண்ணா, ஐயோ வேளச்சேரி கொடுக்கல, ஸ்ரீநகர் கொடுக்கல, ஸ்ரீநகர்ல 120 ஓட்டுல தோத்தாருங்க சத்யா, எப்படிங்க அவருக்கு இருந்து சீட் எடுக்க முடியும்? 120 ஓட்டுல தோத்தாருங்க. நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரியுது டாக்டர் சுமந்த். இல்லைங்க டாக்டர் சுமந்த், ஒட்டஞ்சத்திரம்ன்றது சக்கரபாணி தான் ஒட்டஞ்சத்திரம். ஏறக்குறைய கண்டினியூஸா ஒரு 6 முறை அந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸால எப்படி ஜெயிக்க முடியும்? ராணிப்பேட்டை ஆர் காந்தி எப்படி ஜெயிப்பாங்க? கும்பகோணத்துல கண்டினியூஸா திமுக தான் ஜெயிச்சுட்டு வருது. ஒரு நிமிஷம். தமாகாக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. தமாகாக்கு ஒரிஜினலா 5 சீட்டு கொடுக்கிற ஐடியாவே இல்ல. அந்த மாதிரி அவர்களுக்கு 2 அல்லது 3 இடங்கள் தான் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பார்முலா வந்துச்சு, saying that பிஜேபி தாமரை சின்னத்துல போட்டிடுறதுனால இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுத்துடலாம். இது வந்து பிஜேபிக்கும் ஒரு ஃபீலிங். 32 சீட்டு 35 சீட்டு டோட்டலா வருது. இப்போ ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இது வந்து தமாகாக்கு வழங்கப்பட்ட சீட்ல அதுல எக்ஸப்ட் கிள்ளியூர் 4 மற்ற சீட் வந்து கடுமையான டிஃபிகல்ட் சீட்ஸ் தான்.
ஆனால் ஒரு விஷயம் நம்ம கருத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 6 முறை ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தால் வெரி ஆஃபன் அவருக்கு எதிர்க்கவும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது பாசிபிள். ஏன்னா நிரந்தரமாக ஒரு வலுவான தலைவர் இருந்தாருன்னா, இப்போ அப்படி பார்த்தா அதிமுகல பெரும்பாலான இன்னைக்கு 21 முன்னாள் அமைச்சர்கள் மொத்தம் 23 பேர் போட்ட பட்டியல அறிவிச்சாங்கல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாருமே பழைய சீட்டு தானங்க நிக்கிறாங்க. எவ்வளவு பேருங்க மாறி இருக்காங்க? ராஜேந்திர பாலாஜியே சொன்னீங்க, ஏன் மத்தவங்களை சொல்ல முடியாது? ஏன் எஸ்பி வேலுமணி சொல்ல மாட்டேங்கிறீங்க, தங்கமணி சொல்ல மாட்டேங்கிறீங்க, கேபி அன்பழகன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் அதே தொகுதியில நிக்கிறாங்க. அப்போ ஒரு அமைச்சர்களோ அல்லது முக்கியமான நபர்களோ ஒரு தொகுதியிலிருந்து மாறுவதை எப்படி புரிஞ்சு? நீங்க சொல்ற மாதிரி விராலிமலைனா சி விஜயபாஸ்கர், தொண்டாமுத்தூர்னா எஸ்பி வேலுமணி, கரூர்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், நன்னிலம் அப்படின்னாலே ஆர் காமராஜ், எல்லாமே பிக்ஸ்டு இல்ல. நான் கேக்குறது நயினார் நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ ஏன் மாறணும்? இருங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மன் அர்ஜுனன் அதிமுக எம்எல்ஏ, அவர் எங்க இருந்து நின்றாரு? 2016 கோயம்புத்தூர் சவுத்ல இருந்து நின்றார். 2021 கோயம்புத்தூர் நார்த்துக்கு போனாரு, அங்கேயும் ஜெயிச்சார். சோ இது ஒரு நகரத்துக்குள்ள இந்த தொகுதியில இருந்து அந்த பக்கத்து தொகுதிக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஏதோ வேற டிஸ்ட்ரிக்ட். இப்ப அவர் கன்னியாகுமரியில போய் போட்டிட்டாருன்னு நீங்க கேட்கலாம். வானதி சீனிவாசன் வேற மாவட்டத்துக்கே போயிட்டாங்க, விருதுநகர்ல போய் போட்டிட்டாங்கன்னு நீங்க கேட்கறது லாஜிக் இருக்கு. கோயம்புத்தூர் நார்த்துக்கும் கோயம்புத்தூர் சவுத்துக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸாக ஒரு அந்த தொகுதி மட்டும் ஏன் மாற்றணும்னு கேக்குறேன் சார். இல்ல அந்த தொகுதி மட்டும் இப்போ நீங்க மொடக்குறிச்சியோ அல்லது நாகர்கோவில் காந்தி இருக்கிற இடம், காந்திக்கோ அல்லது மொடக்குறிச்சிக்கோ இருக்கக்கூடிய கேண்டிடேட் அங்கேயே இருக்கிறாங்க, வானதி சீனிவாசனுடைய தொகுதி மட்டும் மாற்றப்படுதுன்னா என்ன இருக்கலாம்? ஒரு ஆங்கிள் இருக்கலாம். தொகுதி மாற்றப்பட்டதுன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல அவங்க கேட்காம மாற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு ஆங்கிள் இருக்கணும்ல. ஒண்ணு அவங்க கேட்டிருக்கணும், இல்லனா இவங்க கொடுத்திருக்கணும் இல்லையா? இப்ப நாகர்கோவில்னாலே எம்ஆர் காந்தி. போன வாட்டி யாரை தோக்கடிச்சாங்க? கமலஹாசன். பாரதி யாரை தோக்கடிச்சாங்க? கமலஹாசன் சொல்லுங்க. இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்காரு? திமுக கூட்டணியில இருக்காரு. கமலஹாசனுக்கு அங்க கேம்பெயின் எல்லாம் பண்ணாரு போன வாட்டி, ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கும். சோ இவங்க யோசிச்சிருக்கலாம் இல்லையா, எதுக்கு தேவையில்லாம இங்க போடுறது, பக்கத்து கான்ஸ்டிடன்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு கேண்டிடேட் அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி மாவட்டத்தை விட்டு ஒரு 7 மாவட்டம் தள்ளியா போலியே, பக்கத்து சீட்டுக்கு போயிருக்கிறாரு. ராஜபாளையத்தை இப்போ ஜான் பாண்டியனுக்கு கொடுத்திருக்காங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தானே. மெயின் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் தாங்க. எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி சீட் ஷேரிங் வரும்போது ஒரு 5-6 சீட்டு நீங்க 20 சீட்டு போட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 3-4 சீட்டு நீங்க உறுதியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் எடுக்கணும். பிஜேபிக்கு அந்த மாதிரி இப்ப ராமநாதபுரம் போன்ற இடங்கள் எல்லாம் வாய்ப்பு குறைவு. திருப்பத்தூர் சில தொகுதிகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகள்ல கடினமான சீட்ஸ் இருக்கு. ஆனால் திருப்பூர் தெற்கு இருக்கு, அவினாசி இருக்கு, மொடக்குறிச்சி இருக்கு, ராசிபுரம் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 10-12 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ எல்லாமே ரைட் ஆஃப் சீட்ல கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே இல்ல. கரெக்ட் சொல்றது, இன்னும் ஒரு 2-3 இடங்கள் நல்ல இடங்களா கொடுத்திருக்கலாமே தவிர, இந்த 27இல் குறைந்தது ஒரு 10 இடங்களில் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நழுவ விட்டாங்கன்னா அது கட்சியினுடைய தப்பு, அதிமுகவுடைய தப்பாக இருக்காது. இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த 10 இடம்ன்றது பாஜகவுக்கு ஒத்துக்கலாம் சார். இப்ப விலவங்கோடு தொகுதின்றது விஜயதாரணியுடைய தொகுதியா இருக்குது. விஜயதாரணி இப்ப இன்னைக்கு பாஜக கூட இருக்கிறாங்க. அந்த கால்குலேஷனோட அடிப்படையில் நீங்க பாஜக கை ஓங்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பாஜகவை தவிர்த்து விட்டு தமிழ் மாநில காங்கிரஸோ அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்கு இல்லையா சார்? இப்ப நம்ம அதை ஒதுக்கிட முடியாதுல்ல. ஆமாம். டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? நாங்க கேட்ட தொகுதிகள் பெரும்பாலான தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் ஏன் அந்த தொகுதிகளை கேட்டாரு? அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எங்க அதிகம் இருக்குன்னு டிடிவி தினகரனுக்கு தெரியாது. 2 தொகுதி சார். ஒன்னு நாங்குநேரி இப்போ ரூபி மனோகர் இருக்கிறாரு. நாங்குநேரியில காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு களத்தை அமைச்சோம்னா டஃப் ஃபைட் இருக்கும். அதே மாதிரி காரைக்குடிக்குள்ள காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு வச்சாங்கன்னா ப. சிதம்பரத்துடைய ஆட்கள் தான் இருக்கிறாரு அங்க. இப்ப சீமானும் உள்ள போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடங்களை காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்ற இருக்கிறத அமமுக வைக்கிறதுன்றது லாஜிக்கா சரியா இருக்குமா?
தேர்போகி பாண்டி அவர்கள் எத்தனை ஓட்டு வாங்கினாரு காரைக்குடியில அமமுக வேட்பாளரா? போய் கணக்கெடுத்து பாருங்க. 4000 தானே சார்? அவர் ஓட்டும் 4000 ஹெச் ராஜா 4000 ஊர்ல பாமக இப்படி வந்து இல்ல இல்ல காரைக்குடி சொல்றாரு சார். காரைக்குடியில 2021 சட்டமன்ற தேர்தல்ல அமமுக தனித்து நிற்கிறாங்க, பாஜகவுடைய ஹெச் ராஜா அதே மாதிரி மசினகுடி நிக்கிறாரு, ப சிதம்பரத்தோட ஆதரவாளர். இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் பாஜக கட்டனால காலத்தை இல்ல இருங்க, காங்கிரஸ் வர்சஸ் பாஜகங்கிறத விட நீங்க ஒரு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல 44,000 ஓட்டு வாங்கினாருங்க. இவரு என்ன ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? 4000 ஓட்டு வாங்கினாருங்கிறீங்க. அமமுக சொல்றேன் சார். 21% இல்ல நான் அமமுக சொல்றேன். அமமுக கேண்டிடேட் சொன்னேன். அமமுக கேண்டிடேட் 44,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, 21% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏன் இத வந்து கன்ஃபியூஸ் ஆறீங்க? அவருக்கு அங்க கான்ஸ்டிட்யூன்சில நீங்க போய் பாருங்க சார். நான் எக்ஸாக்டா சொல்லிடுறேன் சார், இருங்க அப்படியே சொல்லிடுறேன். சென்ற முறை எஸ் மாங்குடி 75,954, பிஜேபி ஹெச் ராஜா 54,365, அமமுக தேர்போகி பாண்டி 44,864. போருமா? சரிங்க சார். காரைக்குடியே வச்சு இப்போ இந்த இடம் டஃபா இருக்கு இல்லையா சார்? ஒன்று ஹெச் ராஜா இருக்கிறாருன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் ப சிதம்பரம் இருக்கிறாரு, பெரிய கருப்பன் இருக்கிறாரு, அதே மாதிரி முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, சீமான் இருக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல அமமுகவால எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? ஏங்க அமமுக பிளஸ் பிஜேபி ஹெச் ராஜா ஓட்டுல பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு இருந்தது இல்லையா? 21ல கூட்டணியில் தானே இருந்தாங்க. அந்த 54,000 இந்த 44,000 கூட்டினீங்கன்னா 98,000 வருது. அந்த மாதிரி ஒர்க் ஆகும் நான் சொல்லல. ஆனால் எல்லாமே தண்ட சீட்டு, எல்லாமே தோக்கல் இடமா கொடுத்துட்டாங்க. ஏங்க டிடிவி தினகரனை விட உங்களுக்கும் எனக்கும் எப்படிங்க அந்த கட்சி எங்க ஜெயிக்கும்னு தெரியும்? வாய்ப்பு வெட்டி அவர் எதுக்கு அவருக்கு ஏதாவது கட்சி இருக்குதா? எனக்கு திருப்தி, முழு திருப்தி, கேட்ட பெரும்பாலான இடங்கள் கிடைத்து விட்டன. நீ எதுக்கு போய் அவுட் ஆஃப் த வே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? தேவை இருக்கு அவருக்கு? யாராவது வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா அவரை வந்து மிரட்டுவாங்களா? என்ன லாஜிக் இருக்கு? அவர் திருப்திங்காரு, பாஜக அதிருப்தி தெரிவிக்கல, அன்புமணி அதிருப்தி தெரிவிக்கல. நம்மளா ஒரு ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அதுல இன்னொரு சந்தேகமும் வருது இல்லையா டாக்டர் சுமந்த்? தொகுதி அறிவிப்பு கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்த டிடிவி தினகரன் தொகுதி பங்கீடு அறிவிப்பை அனௌன்ஸ் பண்றப்போ வரலன்றப்போ அந்த ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஒரு மைல்டா ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றது? என்ன பிரச்சனை? அவர்தான் வெளிப்படையா சொல்லிட்டாரு, எனக்கு முழு திருப்தி இருக்குன்னு சொல்லிட்டாரு. மேபி ஹேட் சம் அதர் என்கேஜ்மெண்ட், நமக்கு தெரியாது. என்ன பாயிண்ட் என்னன்னா, ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், திமுகவும் அண்ணா திமுகவும் பல ஆண்டு காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூத்த தலைவர்களுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்தும் போது சில செட்டிங் இருக்கு. சென்ற முறை உங்களுக்கு நினைவு இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக சேப்பாக்கத்துல யாரு குஷ்பு நிற்பாங்கன்னு சொன்னாங்க. பாஜகவுக்கு அந்த சீட்டு வழங்கப்படும், குஷ்பு நிற்பாங்க. கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணாங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பேஸே கிடையாது, அவங்களும் அந்த சீட்டை கேட்கல. அவங்களும் கசாலிங்கிறவரை பாட்டாளி மக்கள் கட்சியில தட் வாஸ் பேசிக்கலி கிளியர் செட்டிங் தானே இது. ஏங்க பேஸே இல்லாத ஒரு கட்சி இப்ப பெரம்பூர்ல போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணல. எல்லா கட்சிகளும் இதை அப்பப்போ செய்வாங்க. எதிர் அணியில இருக்கக்கூடிய ஒரு 2 தலைவர், சில தலைவர்களுக்கு எதிராக ஒரு வீக் கேண்டிடேட் கொடுப்பாங்க, இல்ல அலையன்ஸ் பார்ட்னருக்கு சீட்டு கொடுப்பாங்க. அது நம்ம பல ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொன்னது இதுதான். எப்போ அந்த மாற்றம் செய்தார்கள், கடைசி நிமிஷத்துல அந்த சேஞ்ச் வருது. அனௌன்ஸ் பண்ணும் போது பிஜேபி சீட்டுன்னு குஷ்பு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கேம்பெயின் ஸ்டேஜுக்கு போறாங்க. கடைசி நிமிஷத்துல அவங்க 1000 லைஃப்க்கு மாத்திட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அப்பவே பேச்சு வந்துருச்சு இது ஒரு செட்டிங்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க இந்த லிஸ்ட்ல இருக்கலாம். தமாகாக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 2-3 சீட்டு அதெல்லாம். பட் இதை போல் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா தப்பு சீட் அலோகேஷன் என்று கூறுவதில் வாய்ப்பே இல்லை. ஐஜேகே பொறுத்த வரைக்கும் ஐஜேகேக்கு எங்கேயுமே பேஸ் கிடையாதுங்க. ஐஜேகே ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எலெக்ஷன்ல, அதை அவங்கள அகாமடேட் பண்ணணும். அதனால ஒரு சீட் கொடுப்பாங்கன்னு நினைச்சா 2 சீட்டா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கா மேபி அவங்க இரட்டையில இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். பட் அது எதுன்னு தெரியாது. பேசலாம். நான் சொன்னதுதான் வெற்றிக்காக அமைக்கப்பட்டிருக்கிற வியூகம். இதுல வந்து எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்.
இதுல வந்து எல்லாருமே வந்து வெறும் ஜெயிக்கிற சீட்டை மட்டும் எந்த ஒரு கூட்டணியிலையும் வாங்க முடியாது. இதுல சீட்டு தோக்குற சீட்டுன்னு தெரிஞ்சே வாங்கிக்கணும், வேற வழி கிடையாது. எல்லா கட்சிக்கும் அதுதான். சோ அதிமுக உதாரணத்துக்கு சென்னையில 12 சீட்டு போட்டியிட போறாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அது கொடுத்தாங்கன்னா சென்னையில 12 சீட்ல போட்டியிட போறாங்க. அதுல நிறைய முதலமைச்சருக்கு எதிர்க்கு அதிமுக அழகா வந்து யாராவது அலையன்ஸ் பார்ட்னருக்கு கொடுத்துட்டு போயிடலாம்ல, எதுக்கு ரீடைன் பண்றாங்க? சோ இதெல்லாம் பார்க்கும் போது எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபிக்கு ஒரு 2-3 இடங்களை தவிர மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓவராலா பேரா தான் இருந்திருக்கு. திரு டிடிவி தினகரனுக்கும் அதே மாதிரிதான் இருந்திருக்கு. அவருடைய பேஸாக இருக்கக்கூடிய பெரியகுளம் கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருக்குமே வந்து அவர்கள் விருப்பப்பட்ட பெரும்பாலான தொகுதி, எஸ் சில தொகுதிகள் விருப்பம் இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டாளி எனக்கு என்னன்னா ட்ரூ டெஸ்ட் என்ன, திமுக கூட்டணியில இன்னும் கான்ஸ்டன்ஸே அறிவிக்கல, அதுக்கு முன்னாடியே முணுமுணுப்பு எவ்வளவு சீட்டு கொடுத்தீங்க, 5 சீட்டு 6 சீட்டுன்னு. இந்த பக்கம் எந்த விதமான ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது, தொகுதிகள் அறிவிப்பும் முடிந்து விட்டது. இப்பவும் முணுமுணுப்பு இல்ல, சரி ஏதாவது ஒரு கிளப்பி விடுவோம், இது வந்து ஒண்ணும் தேராது அப்படின்னு போட்டு ஏதாவது முயற்சி செய்தால், என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிகவும் சரியாக தெளிவாக பதில் கூறி இருக்கிறார்கள். இது ஒரு எலெக்ஷன் டைனமிக் என்னை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. முழுமையாக மாறுமா என்று தெரியாது. ஆனால் 3 மாதத்துக்கு முன்பு இருந்த தேர்தல் இந்த தேர்தல் முழுமையாக இன்றைய சூழலில் மாறி இருக்கிறது. நன்றி சார்.